Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அழகான ரொட்டீன் vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். ஆக்சுவலி இந்த வீடியோவை ஷார்ட்ஸா தான் எடுத்துட்டேன். அப்புறம் ஒரு ஆர்வ கோளாறுல லாங் வீடியோவாவே எடுத்துட்டேன். அதனால தான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற மாதிரி போர்ட்ரைட்ல தெரியுது. ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நார்மலாக லேண்ட்ஸ்கேப் வீடியோவாகவே உங்களுக்கு வந்துடும். வாங்க இன்னைக்கான என்னோட ரொட்டீன் vlog எப்படி இருக்குன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு பிரியாஸ் மதுரைக்காரங்க சமையல். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் அழகாக ஒரு குட்டி கோலம் வாசலில் போட்டுட்டு குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகி பூஜையெல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன ரெகுலர் டஸ்டிங் ஒர்க்கெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் முடித்து வீட்டை அழகாக க்ளீனாக வச்சதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மாப்பிள்ளை சம்பாவிலையோ இல்லை கருப்பு கவுனிலையோ ஏதாவது ஒரு கஞ்சி ரெகுலராக எடுத்துக்கிறது வழக்கம். அதை வந்து சாப்பிட்டாச்சு. முடித்ததுக்கப்புறமா லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பெரட்டலும் ரசம், அவ்வளோதான். சிம்பிளான ஒரு லஞ்ச் தான். ஸோ சிக்கன் பெரட்டல் வந்து நான் பண்ணுற மெத்தடில் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். வீட்டில் இருக்கவங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கான ரெசிபியும் நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ மார்னிங் சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதை அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு என்னோட அந்த சிக்கன் பெரட்டலுக்கு தேவையான விஷயங்கள்லாம் அப்படியே சைட் பை சைடாக ரெடி பண்ணி வச்சுட்ருந்தேன். ஸோ இந்த சிக்கன் பெரட்டல் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி என்னோடய தாட்ஸை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் ஏதோ ஒரு இடத்துல நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் என்னோட இந்த தாட்ஸ் பற்றி ஏதாவது ஃபீட்பேக் இருக்குது, இல்லை லைஃப்பை பற்றி உங்களோட தாட்ஸ் ஏதாவது எனக்கோ இல்லை நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை பற்றியும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம சேனல் பார்க்குறவங்களும் சரி நானும் சரி அதை பற்றி ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம லைஃப்க்கு எடுத்துக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சிக்கன் பெரட்டலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 சின்ன வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், 2 தக்காளி பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் மிக்ஸி ஜாரில் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சிம்பிளான ஒரு சிக்கன் பெரட்டலை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு பட்டை கிராம்பு சோம்பெல்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் தாளிச்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. அது வதங்கினதும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சதை அதில் சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போக வதக்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் 250 கிராம் சிக்கனை வந்து சேர்த்துக்க போகிறேன். இது 1/4 கிலோ அளவு சிக்கனுக்கு கரெக்டாக இருக்கும் நான் இப்போ காமிச்சிருக்க மசாலாவோட அளவு. ஸோ அதையும் சேர்த்து அந்த தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அந்த சிக்கன்லேருந்து தண்ணி வர்ற அளவுக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் சிக்கன் மசாலா வீட்டிலே வறுத்து அரைச்சி வச்சது தனியாக இருக்குது. அந்த ரெசிபி நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். அதை வந்து சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட சிக்கன் மசாலா இல்லை அப்படின்னா 2 ஸ்பூன் மல்லித்தூளுக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், இல்லை காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது எல்லாத்தையும் சேர்த்து அதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி போட்டு நல்லா சிக்கனை வந்து வேக விட்டுருங்க. கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். இதுதான் இன்றைக்கான அந்த சிக்கன் பெரட்டல் ரெசிபி. ஸோ இதை வந்து நான் அப்படியே பண்ணிகிட்டே உங்கள் கூட இன்றைக்கான என்னோடய தாட்ஸையும் ஷேர் பண்ணலான் இருக்கேன். நம்ம வாழ்க்கையில் பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இது வரைக்கும் நம்ம லைஃப்பில் கிடைச்ச விஷயங்கள் இருக்குல்ல, அது கடவுள் ஆசீர்வாதத்தினாலேயோ இல்லை இந்த இயற்கையோட ஆசீர்வாதத்தினாலேயோ நம்மளுக்கு கிடச்சிருக்கும். அதை வந்து எத்தனை பேர் பிலீவ் பண்ணுறீங்க? கண்டிப்பாக என்னோடய லைஃப்லேயும் இவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது அப்படின்றத எத்தனை பேர் நம்புறீங்க? ஏன்னா நிறைய பேர் வந்து தான் வாழ்க்கையில் இருக்க ஆசீர்வாதங்களையே கவனிக்கவே மாட்டாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லட்டுமா? எத்தனை பேருக்கு நம்ம இப்போ இருக்கிற மாதிரி ஒரு வீடு இருக்குது, அது வாடகை வீடாக இருக்கட்டும் இல்லை ஓன் ஹவுஸாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று நம்ம இருக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் நமக்கு இருக்குல்ல, அது மாதிரி எத்தனை பேருக்கு இருக்குது? அது இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. எத்தனை பேர் நம்ம டெய்லி சாப்பிட்ற மாதிரி ஒரு சத்தான சாப்பாடோ இல்லை ஒரு ருசியான சாப்பாடையோ சாப்பிட முடியாமல் இல்லை அது கிடைக்காம எவ்வளோ பேர் வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்க. நம்ம இது வரைக்கும் படிச்சிருக்க ஒரு படிப்பு இருக்குல்ல, அந்த படிப்பு கிடைக்காம எத்தனை பேர் ஏங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம லைஃப்பில் கிடச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு நம்ம உழைப்பை தாண்டி கடவுளோடையோ இல்லை இந்த இயற்கையோடையோ
ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இல்லையா? ஸோ இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, நிறைய பேர் என் வாழ்க்கையில் இது நடக்கலை, அது நடக்கலை, இது கிடைக்கல, அது கிடைக்கலன்னு புலம்பிகிட்டே இருப்பாங்க, இல்லை வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கவங்க இது வரைக்கும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் இத்தனை பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும்னு எதிர்பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ கிடச்சிருக்குல்ல. அது மாதிரி இப்போ நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்க, இல்லை நீங்கள் கடவுள்கிட்டயோ இயற்கைக்கிட்டேயோ கேட்குற ஒரு விஷயம் நடக்காமல் லேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா வருத்தப்படாதீங்க. அதுவும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்னும் சிறப்பாக உங்கள் கையில் வந்து சேரும். அதுக்கான ஆசீர்வாதத்தையும் இந்த கடவுளோ இல்லை இயற்கையோ உங்ககிட்ட சீக்கிரமே கொண்டு வந்து சேர்க்கும். நீங்கள் அதுக்கான உழைப்பை மட்டும் கொடுங்க. ஓகே, இந்த vlog இதோட முடியுது. இன்னொரு vlogல நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.